ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஊரில் 2 நண்பர்கள் இருந்தாங்க, விறகு வெட்டுற நண்பர்கள். அவங்க தினமும் காலைல விறகு வெட்டிட்டு சாயங்காலம் ரிட்டர்ன் ஆவாங்க. காட்டுக்குள்ளே போயிட்டு 2 பேரும் பாதை பெஞ்சிட்டு. ஸோ தினமும் சாயங்காலம் ரிட்டர்ன் வரப்போ ஒரு ஃப்ரெண்டை பார்க்குறப்ப கேட்குறாரு, நீ வந்துட்டு அதிகமாக வெட்டிட்டு வர, ஆனால் களைப்பு இல்லாமல் இருக்கிற, நான் களைப்போடு எப்படி என்கிட்ட கம்மியாக இருக்குது எப்படி கேட்குறப்ப, இல்லை நான் கொஞ்சம் நடுவில் ஓய்வு எடுத்துட்டு இருப்பேன் அப்படின்னு சொன்னேன். மறுநாள் இவர் ஓய்வு எடுத்துட்டு வெட்டி பார்க்குறாரு. அப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட தான் அதிகமாக இருக்குது. இது என்ன ஆச்சரியம் அப்படின்னு பார்த்துட்டு, சரி மறுநாள் நம்ம பின்தோட்டத்தை போய் அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு மறுநாள் வந்து 2 பேர் பிரிஞ்சு போனாங்க. இவர் ஆனால் பின்னாடி போய் அவர் பார்க்குறாரு, அவர் என்ன பண்ணுறாரு பார்க்குறப்ப தான் அவர் தெரியுது, அவர் அதே மாதிரி சொன்ன மாதிரி 1/2 மணி நேரம் வேலை செஞ்சுட்டு ஓய்வு எடுக்கிறார். ஆனால் ஓய்வு எடுக்கிறப்ப அவரோட கோடாரியை தீட்டிக்கிட்டு இருக்கிறார். அதே மாதிரி தாங்க நம்ம லைஃப்லையும் நம்ம வந்துட்டு நம்ம எல்லா வேலையும் செஞ்சுட்டு கொஞ்சம் கேப் எடுத்து வேலை கண்டினியூ பண்ணணும். அந்த கேப்பில் நம்ம புத்தியை தீட்டணும். அது இந்த வேலைக்கான நாலேஜ் ஸ்கில்லை நம்ம இன்னும் டெவலப் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்ம அடுத்து செய்ய போகிற வேலை இன்னும் எஃபெக்டிவாக எஃபிஷியண்டாக இருக்கும். நம்ம ரிசல்ட்டும் எஃபெக்டிவாக இருக்கும். அது கேட்ட மாதிரி பை த பை இந்த மோட்டிவேஷன் டே டு டே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பை பை ஃப்ரெண்ட்ஸ்.